பிரான்சில் முக்கிய மின்சார விநியோக நிறுவனமான EDF சுமார் 1.2 மில்லியன் வீடுகளுக்கான மின்சார கட்டணத்தை அதிகரித்துள்ளதாக அறிவித்துள்ளது. கடந்த 1ஆம் தேதி சுமார் 24 மில்லியன் வாடிக்கையாளர்களுக்கு மின்சார கட்டணம் குறைக்கப்பட்ட போதிலும் டெம்போ மற்றும் EJP ஆகிய சிறப்பு திட்டங்களை வைத்திருப்பவர்கள் மட்டும் இந்த விலை உயர்வை சந்திக்க நேரிட்டுள்ளது. இந்த விலை மாற்றமானது பிரதானமாக 2 திட்டங்களை பாதிக்கிறது. ஒன்று, தற்போது 9 லட்சம் சந்தாதாரர்களை கொண்டுள்ள டெம்போ திட்டம், மற்றொன்று 1998 முதல் புதிதாக விற்பனை செய்யப்படாவிட்டாலும் இன்னும் 3 லட்சம் பேர் பயன்படுத்தும் EJP திட்டமாகும். எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் மின்சார விநியோகத்தின் உண்மையான செலவுக்கு ஏற்ப விலையை சரி செய்ய இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. EJP திட்டத்தை பொறுத்தவரை சாதாரண நாட்களில் 1 கிலோவோல்ட் மணி நேரத்திற்கான கட்டணம் 0.1418 யூரோவிலிருந்து 0.1781 யூரோவாக உயர்வடைந்துள்ளது. அதே நேரம் மின்சார தேவை மிக அதிகமாக இருக்கும் நாட்களில் 1 யூனிட் விலை யூரோவுக்கும் அதிகமாக குறைந்து 1.0867 யூரோவிலிருந்து 0.3440 யூரோவாக சரிவடைந்துள்ளது. இது வாடிக்கையாளர்களுக்கு ஒருபுறம் சுமையையும் மறுபுறம் நிம்மதியையும் தந்துள்ளது. டெம்போ திட்டத்தில் சிவப்பு நிற நாட்களில் மின்சாரத்தின் விலை அதிகரித்துள்ளது. உச்ச நேரங்களில் 1 யூனிட்டின் விலை 0.6468 யூரோவிலிருந்து 0.706 யூரோவாகவும், மற்ற நேரங்களில் 0.1460 யூரோவிலிருந்து 0.1575 யூரோவாகவும் உயர்வடைந்துள்ளது. வெள்ளை மற்றும் நீல நிற நாட்களிலும் சிறிய அளவிலான விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. எனவே வாடிக்கையாளர்கள் இனி தங்களுடைய மின்சார பயன்பாட்டை திட்டமிடுவது அவசியமாகின்றது.